அனைவருக்கும் வணக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது மத்திய மோடி அரசால சிறப்பு அந்தஸ்து வழங்குற ஆர்டிகிள் 370 நீக்கிற வரைக்கும் நமது தேசத்தின் ஒரு பகுதியான ஜம்மு காஷ்மீர்ல பாகிஸ்தான் கொடி பறந்துச்சு. மூவர்ண கொடிய மூளை முடுக்கல கூட காண முடியாத நிலைமை. தினம் துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ராணுவ வீரர்களோட வாகனங்களே கல்வீச்சு தாக்குதலுக்கு உள்ளாகிறப்போ மக்களோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. மரண பயத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி காலத்து கொடுமைகள். ஆனா இப்போ அப்படி இல்லை. மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறக்குது. திருவிழா கொண்டாட்டங்கள் நடக்குது. கல்வி கூடங்கள் திறந்திருக்கு. வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கு. சுதந்திரத்தை மக்கள் முழுமையா அனுபவிக்கிறாங்க. இது நம்ம காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் ராகுலுக்கு பொறுக்கல போல. வரும் செப்டம்பர்ல நடக்க இருக்கிற ஜம்மு காஷ்மீர் தேர்தல் குறித்து முக்கிய முடிவெடுக்க ஸ்ரீநகர்ல நடந்த காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்துல கலந்துகிட்டு பேசிய ராகுல், ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும், இதுக்கு தான் புள்ளி வச்ச இந்தி கூட்டணி முன்னுரிமை கொடுக்கும், அன்பின் மூலமாக இந்த உலகில் வெறுப்பை ஒழிப்போம், காஷ்மீர் மக்களின் அச்சத்தை போக்குவதே எங்கள் லட்சியம்னு பேசியிருக்காரு. ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுச்சான். நாட்டு மக்களை பற்றி யார் யார் கவலைப்படுறதுன்னே வர விவசாயம் இல்லாம போயிருச்சு. நாட்டுல பிரச்சனையை உருவாக்குறதுக்குன்னே சிலர் இருக்காங்கன்னா அதுல ராகுலுக்கு முதலிடத்தை தாராளமா கொடுக்கலாம். தைரியமாக இப்படி காஷ்மீர் போனதே மோடி ஆட்சியில். அதுவும் மோடி பிரதமராக இருக்கார் என்ற தைரியத்தில் தாங்கிறத ராகுல் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில ராகுலால இப்படி போயிருக்கவே முடியாது. காஷ்மீர்ல உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் காரணமே தன்னோட மூதாதையர்கள் தான்னு ராகுலுக்கு தெரியுமான்னு தெரியல. கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். அதுவும் வெளியில் இருந்து யாராவது எழுதி கொடுப்பார், அதை அப்படியே படிப்பார். மத்திய துண்டு சீட்டு. சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட செயல்பாடுகளை ஊக்குவிக்கிற விதமா ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கணும்னு ராகுல் இப்படி கோரிக்கை விடுக்கிறத இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் கண்டிக்கணும். ராகுலோட இந்த கோரிக்கையே காங்கிரஸ், பாகிஸ்தான், சீனாவோட கள்ள உறவை வெளிச்சம் போட்டு காட்டுது. காஷ்மீரில் இருந்து பண்டிட்டுகளை அடித்து விரட்டும் போது காப்பாற்ற தவறிய காங்கிரஸ் கட்சி இப்போது வாய்கிழிய பேசுவதை பார்க்கையில் வேடிக்கையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எப்போது ஒழிகிறதோ அப்போதுதான் நமது நாடு முன்னேறும். நன்றி.